ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பொது தேர்விற்கான மிக முக்கியமான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து மார்ச் 3ஆம் தேதி மண்டே வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பர், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற ஆன்சர் கீ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ வியூஸ் போனாலும் லைக் வர்றது கிடையாது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் சேனலுக்கு புதுசுனா அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல இம்பார்ட்டண்டான கொஷின்ஸோடைய ஆன்சர் வந்து கீ ஆன்சரோட இருக்கும், ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினோட ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நான் டெய்லி வந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நிறைய டீச்சர்ஸ் நமக்கு சென்ட் பண்ணுற கைடு எல்லாமே நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2023 கேட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். எப்போவுமே வந்து லாஸ்ட் இயர் கொஷின் தான் அப்படியே வராது, பட் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2023 என்னென்ன கொஷின்லாம், அதுலேயும் இந்த சிறுவினா அண்ட் நெடுவினா அதிலிருந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. அப்படிங்கிறனால நான் 2023 அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லா வருஷம் கொஷின் பேப்பருமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த 2023 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். ஏன்னா இது வந்து 1 இயர் முன்னாடி நடந்தது. அப்படிங்கிறனால இதுலேருந்து நம்ம சிறுவினா நெடுவினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதோட ஆன்சருக்கு அண்ட் கொஷின் பேப்பர் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சரியான விடை பாருங்கள். தண்டி அலங்காரம் டேஷ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஐ திங்க் காவியதர்சனம் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சுரதா நடத்திய கவிதை இதழ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காவியம் நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் பொது நூலகம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாந்தோப்பு வசந்தத்தின் படிமம் வெளிப்படுகிறது, எவ்வகை படிமங்கிறது கேட்டிருக்காங்க. ஐ திங்க் மெய்ம படிமம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சாப்ளின் சாதனை படமாக தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு, வெங்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒன்வேர்டை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே பார்க்கணும். பட் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம டேரெக்டாக குருவினா சிறுவினா போயிடலாம். நீங்கள் பாருங்களேன், இந்த வருஷம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதே மாதிரி தான் 2023, 24 ஐ திங்க் நான் 22 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து நம்ம சொல்கிறதா மேக்ஸிமம் எல்லாமே கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக இருந்து 1 நான் சொன்னது. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். தொன்மமும் சொல்லியிருந்தேன். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. 4 கொஸ்டினுமே நான் சொன்னது தான். ஏதாவது 3 எழுதுனா போதும். அடுத்தது பாருங்க, இந்த 19 மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து நான் சொல்லலை அந்த 19வது கொஸ்டின். அடுத்து எழுத்தாணின் வகைகள் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு ஊட்டும், இது ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். 20, 21 நீங்கள் 2 தான் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிடலாம். எப்போவுமே நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து கேட்டுருவாங்க நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறத. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறது என்னென்ன, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோடைய 6 மார்க் கொஸ்டின் தனியாக நெடுவினா தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், குருவினா சிறுவினா தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள், அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, மயங்கொலி சொற்கள் இதில் கேட்டிருக்காங்க. தலை பகுபத உறுப்பிலக்கணம், ஈந்த பேசுவார், புணர்ச்சி விதி, தனியாளி, அருங்கானம், கலைச்சொற்கள், பாஸ்போர்ட் ஃபோல்டர் போன்ற கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 4 மார்க் பாருங்கள். மொத்தம் நீங்கள் வந்து 2 அட்டன் பண்ணணும், 4 கேட்பாங்க. இதில் நான் சொன்ன 3 கொஷின் வந்திருக்குது, 31 மட்டும் நம்ம சொல்லலை. மற்றபடி ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார் நான் சொல்லியிருந்தேன். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் சொல்லியிருந்தேன். அதிசய மலரின் பூச்செடி முளைத்ததாக எவ்வாறு தமிழ்நதி கூறியார், 3மே நான் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் 3மே சொல்லியிருக்கேன். ஸோ 2 கேட்டிருக்காங்க, 2 தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஈஸி தான். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த 38வது கொஷின் மட்டும் நான் சொல்லலை. மற்றபடி அது முடிஞ்சால் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன், சொல்லாமல் இல்லை, முடிஞ்சால் பாருங்கன்னு சொன்னேன். 38 மற்ற 3மே கம்பல்சரி சொல்லியிருந்தேன். அது கேட்டிருக்காங்க. சங்க பாடல்களில் ஒளிக்கோளும் குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானார் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. ஆக்சுவலி வந்து இந்த சிறுவினா வந்து எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன். எவ்வளோ பேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்டை பொறுத்தளவு 1 pages இருந்தால் போதும். மேக்ஸிமம் 1.25 பேஜ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், 1.5 பேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ அதை தாண்டி போவேன்னா ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக அப்புறம் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பேஜ்லேருந்து 1.5 பேஜுக்குள்ளே வர மாதிரி வந்து நீட்டாக எழுதிருங்க போதும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு பேப்பர் கரெக்ஷன் வீடியோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு. ஓகே, அணியை பொறுத்தவரை 2 அணி கேட்டிருக்காங்க. பாருங்கள், அணி நான் ஒரு 4 அணி சொல்லியிருக்கேன், அதை மட்டும் படித்தா போதும், அதுலேருந்து தான் வரும். ஸோ இங்கே வந்து ஏகதேச உருவகணி அண்ட் அனதர் ஒன்று கேட்டிருக்காங்க. நயம் பாராட்டுதல்,
அடுத்து பழமொழிய வாழ்க்கை நிகழ்வோடு அந்த குன்றின் மேலிட்ட விளக்கு போல எறும்பு ஊற கல்லும் செய்யும். வெண்பாவோட இலக்கணம் அப்படி இல்லாட்டி பாடான்னு திணை கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் ஐ மேக் ஷுர் ஐ ஹாவ் த பேசிக் குட் ஹேபிட்ஸ் விச் இன்க்ளூட் ரெஸ்பெக்டிங் மை எல்டர்ஸ். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த டிரான்ஸ்லேஷன். பட் இந்த 2023 அது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஃபைனலி நெடுவினா இம்பார்ட்டன்ட். கவிதையின் அடைய கட்டமைக்கும் அழகியல் கூறுகளாக எடுத்துக்காட்டி விளக்குக. இது நான் சொல்லியிருந்தேன். திருக்குறள் ஒரு வாழ்வில் இயக்கம் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லியிருக்கேன்ல, செய்யுளில் வந்து நீங்கள் நெடுவினா நான் சொன்னதை படித்தாலும் ஓகே, இல்லாட்டி திருக்குறள் இருந்தும் கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. ஸோ அதே தான் திருக்குறள் வந்து எப்போவுமே ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் என்கிட்ட கேட்குறீங்க, திருக்குறள் மட்டும் படித்தா போதுமான. இது வரைக்கும் திருக்குறள் வந்து ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் மேபி இட் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு சும்மா நான் செய்யுளில் சொல்லியிருக்க ஒரு 2 நெடுவினாவையும் படிச்சுக்கிட்டு திருக்குறளில் பாருங்கள். ஓகே. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரிஞர் என்னும் கூற்றிற்கான சான்று இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் கோடைமலை கவிதை, கோடைமலை கதையும் பாரதி கடிதம் ரெண்டுமே நான் சொல்லியிருந்தது தான், பார்த்துக்கோங்க. தெய்வமணி மாலையும் சினம் என்ன முடியும் குரலும் கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதி பாடல். நிறைய பேர் மனப்பாட பகுதி பாடல் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க. ஐ கேன் டூ, என்னால் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வந்து அது பெரிய ரிஸ்க்கான ஒரு திங். ஏன்னா இப்போ நான் சொல்லி அது வராமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இங்கே இப்போ நான் நெடுவினா சொல்கிறேன், சிறுவினா சொல்கிறேன், இங்கே 4 இது இருக்குது. நான் இப்போ 31 சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். மீதம் 3 இருக்குது நான் சொன்னது. அதில் 2 எழுதிருவீங்க. ஓகே. ஸோ சேம் லைக் தட் நெடுவினா நம்ம சொல்லியிருக்கிறது இப்போ 2 கேட்குறாங்க, அங்கே 1 எழுதுங்கிறப்ப கம்பல்சரி நம்ம சொன்னது வரும். பட் மனப்பாட பகுதி பாடல் அப்படி கிடையாது. தே ஆஸ்க் ஒன்லி 1 கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதியே ஆகணும். இப்போ நான் ஒன்று கேட்டு நான் ஒன்று சொல்லி மேபி அது வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னாலும் இப்போ ஒரு டாப் 5 சொல்ல முடியும் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக வச்சு. பட் ஸ்டில் அது வரலாட்டி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு திங்க். 4 மார்க் முழுசாக போயிடும். தெரிலாட்டி எழுதக்கூட முடியாது. இது மற்ற கொஸ்டின் மாதிரி கதை அடிக்க முடியாது. டிட்டோவாக இருக்கணும் அப்படியே. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மனப்பாட பகுதி பாடலில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மனப்பாட பகுதி பாடல் நிறைய பேர் மனப்பாட பகுதி பாடல் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க. ஐ கேன் டூ, என்னால் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வந்து அது பெரிய ரிஸ்க்கான ஒரு திங். ஏன்னா இப்போ நான் சொல்லி அது வராமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இங்கே இப்போ நான் நெடுவினா சொல்கிறேன், சிறுவினா சொல்கிறேன், இங்கே 4 இது இருக்குது. நான் இப்போ 31 சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். மீதம் 3 இருக்குது நான் சொன்னது. அதில் 2 எழுதிருவீங்க. ஓகே. ஸோ சேம் லைக் தட் நெடுவினா நம்ம சொல்லியிருக்கிறது இப்போ 2 கேட்குறாங்க, அங்கே 1 எழுதுங்கிறப்ப கம்பல்சரி நம்ம சொன்னது வரும். பட் மனப்பாட பகுதி பாடல் அப்படி கிடையாது. தே ஆஸ்க் ஒன்லி 1 கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதியே ஆகணும். இப்போ நான் ஒன்று கேட்டு நான் ஒன்று சொல்லி மேபி அது வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னாலும் இப்போ ஒரு டாப் 5 சொல்ல முடியும் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக வச்சு. பட் ஸ்டில் அது வரலாட்டி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு திங்க். 4 மார்க் முழுசாக போயிடும். தெரிலாட்டி எழுதக்கூட முடியாது. இது மற்ற கொஸ்டின் மாதிரி கதை அடிக்க முடியாது. டிட்டோவாக இருக்கணும் அப்படியே. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மனப்பாட பகுதி பாடலில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட்.